வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு வெற்றிகரமாக அனுப்புவதில் இஸ்ரோ கைதேர்ந்த நிறுவனமாக மாறி வருகிறது. இஸ்ரோ மூலம் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புவதில் வெளிநாடுகள் அதிக அளவில் ஆர்வம் கொண்டிருப்பதன் மூலம் வணிக ரீதியாக இஸ்ரோ வளம் பெற்று வருவது தெரிய வருகிறது. இது பற்றிய சிறப்பு செய்தியை தற்போது பார்க்கலாம். இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வணிக பிரிவான ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தின் மூலம் 1999ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. முதலாக ஜெர்மனி மற்றும் கொரியாவைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்களை 1999ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அனுப்பியதன் மூலம் வர்த்தக ரீதியிலான பயணத்தை இஸ்ரோ தொடங்கியது. 2001ஆம் ஆண்டு ஜெர்மனி, பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய பிறகு 6 ஆண்டுகள் இஸ்ரோவிற்கு நீண்ட இடைவெளியாக அமைந்தது. அதன் பின்னர் இந்தோனேஷியா, அர்ஜென்டினா, இத்தாலி நாடுகளைச் சேர்ந்த 3 செயற்கைக்கோள்களை 2007ஆம் ஆண்டு இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. 2008இல் கனடா, ஜப்பான், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 9 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய இஸ்ரோ படிப்படியாக முன்னேறி இந்த ஆண்டு சிங்கப்பூர் செயற்கைக்கோள்கள் உட்பட மொத்தம் 17 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு ஏவியிருக்கிறது. 1999 முதல் தற்போது வரை 20 நாடுகளைச் சேர்ந்த 57 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி இஸ்ரோ சாதனை படைத்திருக்கிறது. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்துவதில் கடந்த நிதியாண்டில் சுமார் 1700 கோடி ரூபாய் வருவாயும், நடப்பாண்டில் இதுவரை சுமார் 1500 கோடி ரூபாய் வருவாயும் இஸ்ரோவிற்கு கிடைத்திருக்கிறது. இது விண்வெளித்துறை வணிக ரீதியாக வளம் பெற்று வருவதை காட்டுவதாக விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் தெரிவிக்கின்றனர். 57 செயற்கைக்கோள்களையும் PSLV ராக்கெட் மூலமே இஸ்ரோ ஏவியிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். மற்ற நாடுகளில் இருந்து செயற்கைக்கோள்களை அனுப்புவதை காட்டிலும் இஸ்ரோவின் மூலம் அனுப்பும் செலவு குறைவு. வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் ராக்கெட் ஏவும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றுள்ளன.